பிதாவாகிய தேவனுக்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமை உண்டாவதாக. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பஸ்கா கால சிந்தனைகள். ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சமாகவே இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவருடைய உபத்திரவங்கள் முடிவடைந்து எல்லா தீமைகளையும் மனிதனுடைய வல்லமையையும் கடந்து அவர் மகிமையை அடைய போகிறவராய் இருந்தார். ஆகவே மரியாளின் கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு விலையுயர்ந்த தைலத்தை அவருக்கு செலவழிப்பது ஏற்றதாய் இருந்தது. அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் மரியாளின் தைலம் ஒரு கிறிஸ்தவ குணநலனின் மிக அழகான அம்சங்களில் ஒன்றை அடையாளப்படுத்துகிறது. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தெரிவித்திருக்கிறபடி கிறிஸ்துவின் முழு சபையும் விரிவான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கப்படும் போது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கின்றார்கள் என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக விலை கொடுத்து செலவு பண்ணுகிறதை காட்டிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாருக்கு ஊழியம் புரியும்படி மிகுந்த விலை கொடுத்து நறுமண தைலம் வாங்குபவர்களாகிய மரியாள் வகுப்பார் இன்றும் நம்மோடு காணப்படுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் கடந்த 18 நூற்றாண்டுகளாக சபையார் மத்தியில் காணப்பட்டும் இருந்தார்கள். சரீரத்தின் தலைக்கு மாத்திரம் அபிஷேகமும் நறுமணமும் கனமும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் அளிக்கப்படுவதோடு நிறுத்தப்படாமல் அன்று முதல் இதை போலவே அனைத்து அங்கங்களும் இந்த நலத தைலம் ஊற்றின மரியாள் வகுப்பாரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். இந்த மரியாள் வகுப்பார் ஆஸ்தி உடையவர்களாயும் அல்லது ஞானம் உடையவர்களாயும் சொற்பொழிவாளர்களாயும் உள்ள வகுப்பாராய் எப்போதும் இருப்பதில்லை. மேலும் இவ்வகுப்பாரின் ஊழியம் ஆரவாரத்துடன் காணப்படுவதில்லை. ஆனால் அநேகருக்கு, அதிலும் விசேஷமாக உலகத்தாருக்கு, இவர்களுடைய ஊழியம் முட்டாள்தனமாயும் வீணான காரியமாகவும் தோன்றும். ஆனால் கர்த்தருக்கோ இவ்வகுப்பாருடைய ஊழியத்தை அங்கீகரிக்கின்றார். அதுபோல இவர்களுடைய ஊழியத்தினால் ஆறுதலும் புத்துணர்வும் அடைந்த சரீரத்தின் அங்கத்தினர் இந்த மரியாள் வகுப்பார் மீது ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ரீப்ரிண்ட் 3534. ஆமென்.